ஸோ மென்சஸ் தள்ளி போகிறதுக்காக மாத்திரை போடுவாங்க. அந்த மாதிரி மாத்திரை போகிறவங்களுக்கும் மாறுபோட்டுன்னு வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கருத்தடை மாத்திரைகள் குழந்தை பிறக்காமல் இருக்க தள்ளி போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த கருத்தடை மாத்திரை உபயோகிப்பாங்க. அவங்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யாரெல்லாம் பெயின் கில்லர் போடுறாங்களோ, யார் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் கேன்சர் வரலாம். குண்டாக இருப்பாங்க, ஒபிசிட்டி, அவங்களுக்கும் வரும். அன்டைம் ஃபுட்டு, சாப்பிட்ணும், பசிக்காமல் சாப்பிடுவாங்க, பசிக்காமல் சாப்பிட மாட்டாங்க அவங்க. தூக்கம் வந்தால் தூங்க மாட்டாங்க, தாகம் வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க. எல்லாமே இயற்கைக்கு மாறாக பண்ணிட்டுருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஒரு பயங்கர ரோல் இருக்குது இதில். ஸோ ஈட் வென் யூ ஃபீல் ஹங்க்ரி, ட்ரிங்க் வென் யூ ஃபீல் தர்ஸ்டி, ஸ்லீப் வென் யூ ஃபீல் ஸ்லீப்பி. இதெல்லாம் மாறி மாறி பண்ணும்போது அதுக்குள்ளும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது கேன்சர் வர்றதுக்கு. அது மாதிரி ஆளுகால் ஸ்மோக்கிங் எல்லாம் அந்த காலத்தில் சொல்லிட்டு தான் நம்ம இப்போ ஆளுகால் இல்லாமல் ஸ்மோக்கிங் இல்லாமல் எல்லாம் கேன்சர் வந்துட்டு இருக்கு.